உன்னை வாலாக்காமல் தலையாக்குவேன், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன். உன்னை வாலாக்காமல் தலையாக்குவேன், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன். பூமியில் உயர்ந்த ஸ்தானத்திலே ஏற்றி மகிழச் செய்வேன். பூமியில் உயர்ந்த ஸ்தானத்திலே ஏற்றி மகிழச் செய்வேன். உன் பலகணிகளெல்லாம் பளிங்காகும், உன் மதில்களெல்லாம் உச்சிதமாகும். என்னை அல்லாமல் உனக்கு இரட்சகர் இல்லை, என்னை தவிர உனக்கு மீட்பரும் இல்லை. என்னை அல்லாமல் உனக்கு இரட்சகர் இல்லை, என்னை தவிர உனக்கு மீட்பரும் இல்லை. வசனத்தினால் உன்னை தேற்றிடுவேன், வார்த்தையினால் உன்னை ஆற்றிடுவேன். தழும்புகளால் குணமாக்கிடுவேன், காருண்யத்தால் உன்னை மீட்டிடுவேன். தழும்புகளால் குணமாக்கிடுவேன், காருண்யத்தால் உன்னை மீட்டிடுவேன். நான் உங்களோடு இன்றைக்கு பேசுகிற வசனம் ஏசாயா 37வது அதிகாரம், அதில் உள்ள 31வது வசனம். யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இந்த வசனத்தை நீங்க படிச்சு பார்க்கும் பொழுது எசேக்கியா ராஜாவை குறித்த ஒரு சம்பவம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே தொடர்ச்சியாக அசரிய ராஜாவின் மூலமாக அவனுக்கு ஒரு பெரிய ஒரு பாதிப்பு, ஒரு பெரிய போராட்டம், அவனை துரத்தி வரக்கூடிய ஒரு அனுபவம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரம் அவன் செய்த காரியம், தேவனிடத்தில் அவன் அழுது கதறினான். கர்த்தருடைய சமூகத்தில் அவன் அழுது கதறினதற்கு கிடைத்த பதில், ஏசா தீர்க்கதரிசி மூலமாக அவனுக்கு கிடைத்த அந்த பதில், அந்த நம்பிக்கையின் அடையாளம்தான் இந்த அதிகாரம். இதே வசனம் 2 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 30வது வசனத்தினுடைய பின்பகுதியிலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது, யூத வம்சத்தாரில் மீந்தவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, 2025வது வருடத்தை குறித்து ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது, ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. 2025 இந்தந்த காரியங்கள் நான் இப்படி செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு காத்திருந்தீர்கள். ஆனால் அதில் அநேக காரியங்களை நாம் பார்க்க முடியவில்லை. இந்தந்த காரியங்கள் நடக்கும் என்று நம்பி இருந்த பலர் இன்றைக்கு உலகத்தில் இல்லை. ஆனால் நமக்கு தேவன் ஒரு நல்ல ஆயுசை தந்து, நமக்கு ஒரு புதிய வருடத்தை சுதந்திரிப்பதற்கு பாக்கியத்தை தந்து, இன்றைக்கு நம் மத்தியில் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவராய் அவர் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் ஒவ்வொரு நாளும் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். இந்த 2026 உங்களுக்குன்னு நிறைய தேவைகள் இருக்கும். பிரதர், இந்த வருஷம் எப்படியாவது வீடு வாங்கிடணும், இந்த வருஷம் எப்படியாவது இடம் வாங்கிடணும், இந்த வருஷம் 2 வீலர் வாங்கிடணும், இந்த வருஷம் பழைய காரை கொடுத்துட்டு புதிய கார் வாங்கிடணும், அப்பார்ட்மெண்ட் வாங்கணும், இந்த வருஷம் வெளிநாட்டுக்கு போயிடணும், இந்த வருஷம் எனக்கு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். நிறைய காரியங்களை நீங்கள் யோசித்து வைத்திருக்கலாம், திட்டமிட்டு வைத்திருக்கலாம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் வைத்திருக்கக்கூடிய சிந்தனைகள், நீங்கள் வைத்திருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள், உங்களுடைய செயல் திட்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றி தருவார். ஆனால் அதற்கு முன்பதாக அவர் உங்கள் மேலே ஒரு தேவ திட்டத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் அவரோடு பேசுவதற்கு, நீங்கள் அவரோடு நடப்பதற்கு, நீங்கள் அவரையே தியானிப்பதற்கு, நீங்கள் அவரை மட்டும் சார்ந்திருப்பதற்கு அவர் உங்களிடத்தில் சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். அதில் ஒன்று என்ன தெரியுமா? நீங்கள் கீழே வேர் பற்றி பிடிக்கணும். 2025 என்னுடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் தாமதித்தது. ஆண்டவரே, ஏன் இந்த காரியம் நடக்கலை? இந்த காரியம் நடக்கலைன்னா இது நடக்காத அளவுக்கு என்னிடத்தில் உள்ள குறைகள் என்ன? இந்த காரியங்கள் நான் சுதந்திரிக்க முடியாத வெளிக்கு ஏதோ ஒரு பிரச்சனை என்கிட்ட இருக்குது, ஏதோ ஒரு கோளாறு என்கிட்ட இருக்குது, நான் ஏதோ ஒரு விஷயத்தில் குறைபட்டு கிடக்கிறேனே அப்படின்னு ஆண்டோடைய சமூகத்தில் நிற்கும் பொழுது, புதிய வருடத்தில் நாம் செய்ய வேண்டிய, புதிய வருடத்தில் நாம் விழிப்பாக இருக்க வேண்டிய சில காரியங்களை ஆண்டவரின் வாழ்வில் கற்றுக் கொடுத்ததை நான் உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, முதலாவது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவரே, இதுவரைக்கும் என்னையும் என் குடும்பத்தையும் நடத்தி வந்ததுக்கு நாங்கள் ஏமாத்திரம்ப்பா, ஒன்றுமே இல்லை, நாங்கள் ஒன்றுமே கிடையாது, நாங்கள் ஊருக்குள்ளே பெரிய ஆள் மாதிரி சுற்றிட்டு இருக்கிறோம், நாங்கள் ஊருக்குள்ளே BMW போயிட்டுருக்குறோம், நாங்கள் வச்சிருக்கிறது எல்லாமே
இஎம்ஐ. நாங்கள் வச்சிருக்கக்கூடிய எங்கள்கிட்ட உள்ள எல்லா பொருட்களுமே கைமாத்து வாங்கினது, கடன் வாங்கினது, எங்கள்கிட்ட உள்ள எல்லா காரியங்கள்லையும் ஒரு குறைவு உண்டுப்பா. ஆனால் எங்களுக்கு எந்த குறைவும் இல்லாத நீங்கள் எங்களை பாதுகாத்துருக்கிறீங்க. எங்களை சிருஷ்டிக்கும் பொழுது நீங்கள் எங்களுக்கு நோயை வச்சு சிருஷ்டிக்கலை. அப்போ எப்படி இதெல்லாம் வந்துச்சு? இது எல்லாத்தையும் நாமளே வருவிச்சு கொண்டோம், இது எல்லாத்தையும் நாமளே எடுத்துக்கொண்டோம். ஏன்னா நம்மை பாதுகாத்ததுனால, நம்மை பாதுகாக்க முடியாததுனால இன்றைக்கி ஒவ்வொருவருக்குள்ளேயும் சில பலகீனங்கள் இருக்குது. ஆனால் பலகீனங்கள் வந்த உடனே ஒரு காரியத்தை சொல்கிறோம், ஆண்டவரே ஏன்ப்பா என்னைய சோதிச்சிங்க, நான் என்னப்பா தப்பு பண்ணேன், நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ணேன், ஏன் என்னைய போட்டு இப்படி வாட்டுறீங்க? அன்பு தேவ பிள்ளைகளே, 2026 வருடம் என்பது தேவன் நமக்கு வாழுவதற்காக, ஆளுவதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு வருடம். நீங்கள் சோர்ந்து போய் முடங்கி கிடப்பதற்கு அல்ல. முதலாவது ஒரு தீர்மானத்தை நீங்கள் எடுத்து வைக்க வேண்டும். யாராவது நீங்கள் இந்த வருடத்தில் நான் வேத புத்தகத்தை முடிப்பேன், இந்த வருடத்தில் நான் இப்படி செய்வேன், அப்படி செய்வேன். சில போதகர்கள் சொல்லுவார்கள், நல்ல அழகாக சொல்லுவாங்க, இந்த வருடத்தில் நம்முடைய சபை 1000 பேரை சந்திக்கும், இந்த வருடம் 100 சபைகளை கட்டி கொடுப்போம். ஆமேன். ஒன்றும் கட்டி கொடுக்க மாட்டாங்க, ஒன்றுமே கட்டி கொடுக்க மாட்டாங்க. 1000 பேரை சந்திப்போம் என்று சொல்லக்கூடிய தேவ மனிதன் 1000 பேரை கொண்டு வரக்கூடிய அளவில் கர்த்தருக்காக, ஆத்துமாக்களுக்காக வைராக்கியமாய் ஓட வேண்டும், ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் கர்த்தருக்காக ஓடக்கூடிய, உழைக்கக்கூடியவனுடைய சபை தான் நிரம்பும். வசனத்தை போதிக்கக்கூடிய சபைகள் நிரம்பும். உங்கள் மேலே அவர் வைத்த தேவ திட்டம் நடக்க வேண்டுமானால் நீங்கள் அவரை பலமாய் பிடித்துக் கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, உங்களை தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் ஏதாவது ஒரு காரியம் செய்யும் பொழுது, ஒரு நல்ல காரியத்திற்காக அல்லனா உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு அடுத்த வளர்ச்சிக்காக ஒரு முடிவெடுக்கும் பொழுது தேவனிடத்தில் ஆலோசனை கேட்பதை முறைமையாய் வைத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. நான் ஒரு முடிவெடுக்க போகிறோம், இல்லைன்னா நான் அடுத்த ஸ்டெப்புக்கு போக போகிறேன். இந்த முடிவை நீங்களும் தேவனுமாக எடுக்க வேண்டும். 30 பேருக்கு ஃபோனை போட்டு இதில் நான் என்ன முடிவெடுக்க, 30 பேர் 3 மாடலில் சொல்லுவாங்க. 30 பேரும் என்ன செய்வாங்க? 3 மாடலில் உங்களுக்கு பேசுவாங்க. நீங்கள் எப்படி முடிவெடுப்பீங்க? நீங்கள் முடிவெடுக்க முடியாது, நீங்கள் குழம்பி போவீர்கள். அப்போ இந்த புதிய வருடத்தில் நீங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானங்களில் மிக முக்கியமானது, எடுக்கிற முடிவுகளை பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து தான் நான் எடுப்பேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, 2026 வருடம், இந்த வருடத்தில் கர்த்தர் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு நன்மையான காரியம், விளைச்சல்களை நீங்கள் பார்ப்பீர்கள். அப்போ அந்த விளைச்சல்கள் எப்படி இருக்கும்னா, கீழே வேர் ஊன்றப்பட்டு மேலே கனி கொடுக்கக்கூடிய ஒரு விளைச்சலாக இருக்கும். அப்போ நீங்கள் கீழே வேர் ஊன்றாத பட்சத்தில், அப்போ நீங்கள் போன வருடத்தில் நடக்கலை, கிடைக்கலைன்னு சொல்லக்கூடியது எல்லாம் மறந்து, ஆண்டவரே கடந்த வருடத்தில் நான் சில காரியங்களில் வேர் ஊன்றாமல் இருந்து விட்டேன், அதனால் இப்பொழுது நான் வேர் ஊன்றி பிடிக்கக்கூடிய அளவில் என்னுடைய விசுவாச வேர் இன்னும் ஆழத்தில் வலை போடக்கூடிய அனுபவத்துக்குள்ளே நான் போகத்தக்கதாய் நீர் என்னை எடுத்து பயன்படுத்தும் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கும் பொழுது கர்த்தர் இன்னும் நம்மளை ஆசீர்வதிப்பார். சகரியா 8வது அதிகாரம் அதில் உள்ள 12வது வசனம். சகரியா 8 அதில் உள்ள 12வது வசனம். விதைப்பு சமாதானம் உள்ளவைகளாய் இருக்கும், திராட்சை செடி தன் கனியை தரும், திராட்சை செடி தன் கனியை தரும், பூமி தன் பலனை தரும், பூமி தன் பலனை தரும், வானம் தன் பனியை தரும், வானம் தன் பனியை தரும். இந்த ஜனத்தில் மீதியானவர்கள் இதையெல்லாம் சுதந்தரிக்க கட்டளையிடுவேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, 2025 ஆண்டில் தப்பி பிழைத்து நாம் மீந்தவர்கள், சத்துரு நம்மளை துரத்தில் ஓடி பிழைத்து நம்ம அந்த வருஷம் ஃபுல்லாக அவ்வளவு பிரச்சனைகள், உங்கள் குடும்பத்தின் தனிப்பட்ட காரியங்களை நீங்கள் உங்கள் கண்ணு முன்னாடி வச்சு பார்த்தீங்கன்னா 2025 சத்துருடைய போராட்டம், எரிச்சலின் ஆவிகள், குடும்பத்துக்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய், கணவனுக்கு விரோதமாய், மனைவிக்கு விரோதமாய் பலவிதமான போராட்டங்களில் நீங்கள் ஓடி பிழைத்து இன்றைக்கு 2026 வந்து நிற்கிறீங்க. இங்கே கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார்? வாசிங்க. உங்கள் விதைப்பு சமாதானம் உள்ளதா இருக்கும், திராட்சை செடி தன் கனியை தரும், பூமி தன் பலனை தரும், வானம் தன் பனியை தரும். இந்த ஜனத்தில் மீதியானவர்கள் இதையெல்லாம் சுதந்தரிக்க கட்டளை. அல்லேலூயா. அது எல்லாத்தையும் நீங்கள் சுதந்திரிப்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு கட்டளை இடுகிறார். அப்ப இது எல்லாத்தையும் நீங்க சுதந்திரிக்கணும்னா உங்களுடைய வேர் ஆழத்தில் பிடிக்கணும். உங்களுடைய வேர் இன்னும் ஆழத்தில் போய் அந்த விசுவாச வேறு, உங்களுடைய ஆவிக்குரிய வேறு, உங்களுடைய
உங்களுடைய பரிசுத்த வேர் இதெல்லாம் என்ன செய்யணும்? கீழே வேறணும், ஆழத்தில் பிடிச்சுன்னா உங்களை அசைக்க முடியாது. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சலில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அப்போ அசைக்கப்பட முடியாத ஒரு அனுபவம் நமக்கு வேண்டுமானால் வேர் நல்ல ஆழத்தில் போய் நல்ல ஸ்ட்ராங்காக பிடித்து கொள்ளணும். வேத வாசிப்பு, இந்த வருஷத்தில் நான் வேதத்தை படித்து முடிச்சிருவேன்பாங்க, அது உங்களுக்கான ஒரு கடமை. வேத வாசிப்பு அப்படிங்கிறது எப்படி? அதிகாலையாக இருக்கட்டும், இரவு நேரமாக இருக்கட்டும், பரிசுத்த வேதத்தை எடுத்து வச்சு நீங்கள் வசனத்தை வாசிக்க வாசிக்க அந்த வசனம் உங்கள் வாழ்க்கையாய் மாறும். நீங்கள் வசனத்தை வாசிக்க வாசிக்க வசனத்துக்குள்ளிருந்து ஒரு கை வெளியே வரும். அது உங்கள் கண்ணீரை துடைக்கும், அது உங்களுடைய சத்தத்தை கேட்கும். அந்த வசனம் உங்களோடு பேசும். அதிகாலையில் அது உங்களோட பேசும். அந்த மெல்லிய சத்தத்தை நீங்கள் உணர்ந்திருக்கிறீங்க. இங்கே இருக்கக்கூடிய நிறைய பேர் அந்த சத்தத்தை கேட்டவங்க தான். 2025 இந்த சத்தம் கேட்கவே இல்லை. ஏன்னா உங்களுக்கு அந்த சத்தத்தை கேட்கறதுக்கு நேரம் இல்லை. வீட்டுக்குள்ளே நிறைய சத்தம் இருக்குது, வீட்டுக்குள்ளே நிறைய பிரச்சனை இருக்குது. இதுக்கு மத்தியில் அந்த சத்தத்தை கேட்க முடியலை. 2026 நீங்கள் கீழே வேற பற்றி பிடிச்சிட்டிங்கன்னா அந்த சத்தம் திரும்ப உங்களுக்கு கேட்கும். அது உங்களுடைய ஆபத்துகளை உங்களுக்கு முதல்ல சொல்லித்தரும். உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன நடக்கும், உங்கள் கணவனுக்கு என்ன நடக்கும், வாகனத்தில் போகிற இவர்களுக்கு என்ன நடக்கும், எந்த இடத்துல உங்களுக்கு பாதுகாப்பு தேவை, எந்த இடத்துல அங்கீகாரம் தேவை, எங்கே போகணும் எங்கே போகக்கூடாது, யாரை சந்திக்கணும் யாரை சந்திக்கக்கூடாது, இது எல்லாவற்றையும் அந்த அபிஷேகம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்கள் வாழ்க்கையில் எத்தனை முறை ஆண்டவர் இப்படி நடத்தியிருக்கார் தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் போன வருஷத்தில் நடக்காத மீதிகள் எல்லாம் இந்த வருஷம் நடக்கும். இந்த வருஷம் உங்களுக்கு அந்த நடத்தி காட்டணும்னு சொல்லி தான் கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஒரு ஆயுசை தந்து நல்ல ஒரு வருஷத்தை தந்து உங்களை இந்த இடத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். செயல்பட ஆரம்பிங்க, கொடுக்க ஆரம்பிங்க, ஆண்டவரத்தில் பேச ஆரம்பிங்க. கர்த்தருக்காக கொடுக்கும் பொழுது உட்கார்ந்து லிஸ்ட்டு போட்டு பர்ஸை எட்டி பார்த்து உள்ள இது பண்ணி எல்லாம் விட்டுட்டு அடுத்த லெவலுக்கு வாங்க. யோசிக்காதீங்க. நீங்கள் ரொம்ப திட்டம் போட்டு பிளான் பண்ணி என்னென்னமோ செய்யணும்னு நினைக்கிறீங்க, ஒன்றுமே நடக்கலை. ஆனால் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவர்கிட்ட சரண்டர் பண்ணிட்டு, ஆண்டவர் என்ன இருக்கோ எடுத்துக்கோங்க. எப்படி? என்கிட்ட என்ன இருக்கோ எல்லாத்தையுமே கொடுக்குறேன்ப்பான்னு சொல்லுங்களேன். முடியுமான்னு யோசிக்காதீங்க, நிச்சயமாக முடியும். நீங்கள் இன்னும் கீழே இறுகி பிடிக்கணும். இறுகி பிடிக்க பிடிக்க மேலே கனி கொடுக்க ஆரம்பிப்பீங்க. நான் உங்களை சொல்கிறேன் பிரதர், கையில் பிளான் இருக்குது, கையில் வீடு கட்டுறதுக்குள்ளே பிளான் இருக்குது, தொடங்குறதுக்கு பயமாக இருக்குது. பிள்ளைய படிக்க வைக்கணும், இந்த வருஷம் கல்யாணத்தை வச்சிடணும், ஆனால் கல்யாணம் பார்க்குறதுக்கு பயமாக இருக்குது. ஏன்? இல்லை, ஒருவேளை பார்த்தா திடீர்னு அந்த கல்யாணம் அலைன்ஸ் முடிஞ்சிட்டுன்னா நான் எப்படி நடத்துவேன்? என்கிட்ட என்ன இருக்குது? என்கிட்ட ஒரு ஆயத்தமும் இல்லைன்னு. என் அன்பு தேவ பிள்ளைகளை நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன், ஒரு ஆயத்தமும் உங்கள்கிட்ட வேண்டாம். ஏற்கனவே எல்லா ஆயத்தத்தையும் அவர் பண்ணி வச்சிருக்கிறார். உங்கள் பிள்ளைக்குன்னு ஒரு ஏற்ற துணையை நல்ல ஒரு விழா எலும்பு உங்கள் வீட்டுக்கு வந்து கிடைக்கும். ஒவ்வொன்றும் அது அதுக்கு பலன் கொடுக்குது. திராட்சை கொடி அதுக்கு கனியை அது கொடுத்துட்டு போகுது, பூமி அதோடைய பலனை கொடுக்குது, வானம் பனியை கொடுக்குது. ஆனால் மனுஷன் மட்டும் ஒன்றும் தரமாட்டேன், நான் ஒன்றும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வச்சுக்கிடுறது. எத்தனை பேரை நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப ஏன் சொல்கிறேன்னா, ப்ராக்டிக்கலாக வாழுங்க, யதார்த்தமாக வாழுங்க, ஒரு பெரிய விளைச்சலை நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த 2026 உங்கள் குடும்பத்துக்குள்ள அந்த விளைச்சலை முதல் 3 மாத காலத்திற்குள்ள நீங்கள் பார்க்க வேண்டுமானால் அந்த 3 மாதத்துக்கு ஒரு விளைச்சலை பார்க்க போறீங்களா? 3 நாள் உபவாசிங்க. உபவாசம் என்பது தேவனுக்கும் உங்களுக்குமான ஒரு உறவு, ஒரு நெருக்கமான ஒரு உறவு. உபவாசித்து நீங்கள் இருக்கக்கூடிய காரியத்தில் கர்த்தர் கூட இருப்பார், உங்கள் கூட இறங்கி நிற்பார் வந்து. ஏன்னா அவருக்கு தெரியும் இது 3 நாள் போகாது. அவருக்கு தெரியும் உங்கள் பலகீனம். 3 நாட்கள் உபவாசிப்பது கடினம், 21 நாள் உபவாச ஜபம் கடினம். அப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, நீங்களும் நானும் பலகீனப்பட்டவர்கள். 3 நாட்கள் தொடர்ச்சியாக உபவாசிக்க முடியாதுங்கிறது கர்த்தருக்கு தெரியும். அவர் என்ன செய்கிறார்? உங்களுக்கு பலனை கொடுக்கிறார், உங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜியை கொடுக்கிறார், டானிக்கை கொடுக்கிறார், உங்களை எழுப்பி விடுகிறார். உங்கள் வாழ்க்கையில் நடந்த பழைய காரியங்களை எல்லாம் நினைப்பூட்டுகிறார். உங்கள் லைஃப்பில் எங்கெல்லாம் அவர் உங்களை கையை பிடிச்சி தூக்குனார், எந்த இடத்துலலாம் காலில் வச்சு சுமந்தார், எந்த இடத்துலலாம் தோளில் வச்சு சுமந்தார், எங்கெல்லாம் உங்களை 2 கைக்கு மேலே தூக்கி சுமந்தாரோ இது எல்லாத்தையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அதை நினைப்பூட்ட அது உங்களுக்கு எனர்ஜியாக மாறும், அது உங்களுக்கு ஒரு சக்தியாக மாறும். 3 நாட்கள் நீங்கள் உபவாசம் இருங்க. 3 நாட்கள் நீங்கள் உபவாசம் இருந்துட்டு அடுத்த 3 மாதத்துக்குள்ள உங்களுக்கு எல்லாமே நடக்கும். திரும்ப நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு மரம் எப்படி அறியப்படும்? என்னோட திருப்பிக் கொள்ளுங்க. மத்தேயு 12வது அதிகாரம் அதில் 33வது வசனம். மரம் நல்லதென்றால் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள். மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள்.
மரமானது அதன் கனியினால் அதன் கனியினால் அறியப்படும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, மரமாகிய நீங்களும் நானும் ஆழத்துக்குள்ளால வேர் ஊன்றி பிடிக்கணும். அந்த வேர் எங்கே போய் பிடிக்கணும்? உள்ள வேர் போகணும். மேலே அப்படியே நிற்கக்கூடாது. அப்படியே மேலே நிற்கக்கூடிய அந்த செடிகள் சீக்கிரத்தில் என்ன ஆகிடும்? கீழே விழுந்துடும். இன்றைக்கு நம்ம நிறைய பேர் என்ன செய்கிறோம்னா, உள்ள வேர் போடுவதற்கு பயப்படுகிறோம். அவருடைய சத்தியத்துக்குள்ளே இறங்குவதற்கு பயப்படுகிறோம். ஞானஸ்நானத்தை பற்றி பேசினா சபைகளில் ஸ்டேஜ் கிடைக்காது, பலிப்படம் கிடைக்காது. பலிப்படம் கிடைக்காததுனால ஞானஸ்நானத்தை இல்லைன்னு சொல்ல முடியுமா? அது ஒரு ஆழமான சத்தியம். அந்த சத்தியத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். ஏனென்றால் அது நான் சொல்லும் காரியம் அல்ல, வசனம் சொல்லும் காரியம். வசனத்தின்படி நீங்கள் ஞானஸ்நானம் பெற வேண்டும். அப்போ மனம் திரும்பினவர்கள் நீங்கள் உங்களுக்கு என ஒரு காரியத்தை செய்ய முடியாது. அப்போ மனம் திரும்பவனுக்கான அடுத்த அடையாளம் ரட்சிக்கப்பட்டான். அங்கே ரட்சிக்கப்பட்டுட்டோம். அப்போ ரட்சிக்கப்பட்டவங்க அப்படிங்கிறவங்களுக்கு அடுத்ததாக கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரொமோஷன் தான் ஞானஸ்நானம். இப்போ ஞானஸ்நானம் எடுத்த ஒரு மனுஷனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய கிஃப்ட்டு அபிஷேகம். சிலர்லாம் அன்னைக்கு அபிஷேகம் பெறுறாங்க. எல்லாம் அப்படியே உட்காந்து பார்த்துட்டே இருப்பாங்க. கேட்டால் எங்களுக்கு அப்படி ஒன்றும் கிடையாது பிரதர், உங்களுக்கு எங்களுக்குன்னு ஒரு பிரிவும் இல்லை, அங்கே ஒரு பிரிவு தான். திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன், திரும்ப திரும்ப போதிக்கிறேன். உங்களுக்கு எங்களுக்குன்னு அங்கே ஒரு பிரிவே கிடையாது. ஒரே ஒரு பரலோகம், ஒரே ஒரு நியாய தீர்ப்பு. போகணும், பரலோகத்துக்கு போகணும்னு சொன்னால் வசனத்தின்படி நம்ம அந்த காரியத்துக்கு இடப்படணும். இந்த 2026 நீங்கள் இதுவரைக்கும் கண்டிராத நன்மைகளை விளைச்சலாய் கர்த்தர் தருவார். நீங்கள் நினைப்பீங்க எல்லாம் செலவாகி நான் திரும்ப 0 வந்துட்டேன்னு. நீங்கள் எல்லாம் முடிஞ்சிட்டு சார், என்கிட்ட இவ்வளோ இருந்துச்சு, நான் பணம் சேர்த்து வச்சுருந்தேன், பிள்ளையோட படிப்புக்கு சேர்த்து வச்சுருந்தேன், பிள்ளையோட திருமணத்துக்கு சேர்த்து வச்சுருந்தேன், பிள்ளைக்கு அடுத்த காரியம் எனக்கு நல்ல ஒரு வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், இவ்வளோ சேர்த்து வச்சுருந்தேன் சார். எங்கள் வீட்டில் தொடர்ந்து நடந்த பிரச்சனைகள், பலகீனங்கள், போராட்டங்கள், நிந்தனைகள், அவமானங்கள் இப்படி வச்சுருந்தது, இப்படி வந்துருச்சு. இப்போ நான் 0ல் வந்து நிற்கிறேன்னு யாராவது இங்கே இருக்கீங்களா? இந்த முதல் 3 மாதத்துக்குள்ள கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். அவர் உங்களுக்காக ஒரு வாசலை திறப்பார். இந்த 0லிருந்து திரும்ப சொல்கிறேன், சத்துருக்க போராட்டம், சத்துருடைய சிந்தனை உங்கள் வாழ்க்கையில் முடிவு. அவனுடைய வாழ்க்கை அவன் பார்க்குறான், சத்துரு பார்க்குறான். உங்கள் வாழ்க்கையை பார்க்கும்போது அவன் சொல்லுவான் இது முடிஞ்சு. ஆனால் கர்த்தர் சொல்கிறார் இல்லை, இனிதான் ஆரம்பம், இனிதான் ஆசீர்வாதத்தின் ஆரம்பம், இனிதான் உங்கள் வாழ்க்கையில் நன்மையின் ஆரம்பம், இனிதான் உங்கள் வாழ்க்கையில். ஏன்னா முதல்ல இருந்தது அவ்வளவும் நீங்கள் சேர்த்து வச்சது தான், நீங்கள் உழைச்சது தான். ஆனால் கர்த்தர் இந்த இடத்துல உங்களுக்கு கொடுக்குற சத்தியம் என்ன தெரியுமா? அந்த தண்ணி உப்பு கச்ச தண்ணி, அது கொஞ்சம் சவக்கழிச்ச தண்ணி. இப்போ அது அவ்வளோத்தையும் நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க? இப்போ காலி பண்ணிட்டீங்க. இனி வரக்கூடிய தித்திப்பான தண்ணி, இனி வரக்கூடிய ஆசீர்வாதம் தித்திப்பான ஆசீர்வாதம். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, இன்றைக்கு எங்கள் பிள்ளைகளுக்கு, எங்கள் சகோதரர்களுக்கு, எங்கள் சகோதரிகளுக்கு, அருமையான அப்பா அம்மாவுக்கு பரத்திலிருந்து நீர் தரக்கூடிய நன்மைகள் தித்திப்பாக இருக்க வேண்டும். அது ஒரு தித்திப்பான ஒரு பிரயோஜனமாக இருக்க வேண்டும். கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி நாம் அது முடிக்க போகிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளை, அடுத்த 3 வருடத்தை குறித்த காரியத்தை ஆண்டோடைய சமூகத்தில் கேட்ட பொழுது இதே வசனம் இந்த 37வது அதிகாரத்தில் 30வது வசனத்தை வாசிங்களேன். உனக்கு அடையாளமாய் இருப்பது என்னவென்றால், உங்களுக்கு என்ன அடையாளம் நீங்க பாத்துக்கோங்க. இந்த வருஷத்துல தப்பி பயிராகிறதையும் நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. உங்க இருதயத்துக்குள்ள போடுங்க. இந்த வருஷம் நீங்க என்ன பண்ண போறீங்க? பயிராக போறீங்க. ஒரு பெரிய ஒரு பயிர். அடுத்த வருஷம் 2ஆம் வருஷத்திலே தானாய் விளைகிறதையும் சாப்பிடுவீர்கள். கவனிங்க, அடுத்த வருஷம் தானா விளையும். இந்த ஹெவன்ஸ் கார்டன் என்ன ஆகுமா? தானா விளையும், சாப்பிடுவீங்க. யாரும் உங்களுக்கு விளைச்சல் தர வேண்டியதில்லை, இது தானா விளைய ஆரம்பிச்சிடும். 3வது வருஷத்திலோ விதைத்து அறுத்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை புசிப்பீர்கள். பாருங்க, இப்போ நீங்க பயிராக போறீங்க. அடுத்த வருஷம் நீங்க தானா அந்த விளைச்சலை பார்க்க போறீங்க. அதுக்கு அடுத்த வருஷம் ரொட்டீன். உங்க வாழ்க்கை இன்னும் 3 வருஷத்துல ரொட்டீன் லைஃப் ஆகிடும். ஏன்னா எல்லா காரியத்திலையும் ஆண்டவர் என்ன செஞ்சிருவாரு? இருக்கக்கூடிய எல்லா நாட்டு பிரச்சனைகள், கண்ணிகள் எல்லாவற்றிலிருந்து உங்களை தூக்கி வெளியே விட்டுருவாரு. 3 வருஷத்திற்குள்ளால உங்க வாழ்க்கையில எல்லாம் மாறி போயிடும். இந்த வருஷம் உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? பயிராகுவது. சில நீங்க நினைப்பீங்க, இந்த வேர் ஊன்றி பிடிக்கணும் நான் சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை நீங்க புரிந்து கொள்ளணும். இது நீங்க இன்னும் கீழே இந்த வேர் ஊன்றி பிடிக்கணும், வசனத்துக்குள்ள, உபதேசத்துக்குள்ள, ஆண்டோடைய அன்புக்குள்ள நீங்க இறங்கி போகணும்னு ஏன் சொன்னேன்னா, நீங்கள் அப்படி போக 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 நீங்கள் மறைக்கப்படுவீர்கள். சகோதரி, நீங்க மறைக்கப்படுவீங்க. வெளியே யாருக்கும் தெரியாது உங்களை.
வேற யாராவது எங்கேயாவது ஒரு பெரிய மரம் நல்ல கனி கொடுத்து நிற்குது, போன உடனே நீங்கள் மரத்தை பார்ப்பீங்களா, கனியை பார்ப்பீங்களா? இல்லை, இதுக்கு வேற எங்கே இருக்குது? யாராவது வேற தேடுவாங்களா? 3 வருஷம் முடியும் போது சகோதரி சகோதரா எல்லாருக்கும் சொல்கிறேன், இந்த 3 வருஷத்திற்குள்ள இயேசுவின் நாமத்தினால உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் முடிச்சு நீங்கள் உங்களை மறைப்பீர்கள், அவர் மகிமையாய் வெளிப்படுவார். நீங்க கீழே இருப்பீங்க, நீங்க சிறுகுவீங்க, அவர் பெருகி நிற்பார். ஏன்னா உங்க மூலமா அவர் மகிமைப்படுறது தான் ப்ராஜெக்ட், அதுதான் செயல் திட்டம், அதுதான் தேவனுடைய திட்டம். கர்த்தர் என்ன விரும்புறாரு? நம்ம எல்லாரும் அவருடைய பிள்ளைகள், அவரை மகிமைப்படுத்தணும், அவரை பற்றி சொல்லணும். கர்த்தர் உங்களுக்கான ஒரு பரிசுத்த சந்ததியை வைத்திருக்கிறார். எனக்கு குழந்தை பாக்கியம் லேட் ஆகிட்டே இருக்கு பிரதர், அது லேட் இல்லை. உங்களை கொண்டு ஒரு பரிசுத்த சந்ததியை தேவன் வெளியே கொண்டு வருவதற்கு அவர் அதை தாமதித்து வைத்திருக்கிறார். 2026 அந்த விளைச்சலை நீங்கள் பார்ப்பீர்கள், நீங்கள் பயிராவீர்கள். உங்களுக்குள்ள அந்த கருவை கர்த்தர் உருவாக்குவார். உங்களுக்குள்ளால இருக்கக்கூடிய சில குறைவுகளை கர்த்தர் பண்படுத்துவார். இயேசுவின் நாமத்தினால இதுவரைக்கும் இந்த விதைப்பின் பலனை பார்க்காதவர்களுக்கு கர்த்தர் பரத்திலிருந்து அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபைகளை தருவார். நீங்கள் செய்ய வேண்டியது முதலாவது, நான் தப்பி பிழைத்து கொண்டவன் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு நம்பிக்கை இருக்கணும். இந்த வாழ்க்கை கர்த்தர் எனக்கு ஒரு கிருபையா என்னத்தை வச்சிருக்காருப்பா. வசனத்தின்படி நீங்கள் இந்த வருஷத்துல நீங்கள் தப்பி நிற்பதனால் பயிராக போகிறீர்கள். எல்லாத்துக்கும் மேலே அடுத்த வருஷத்தில் நீங்கள் தானாக விளைய ஆரம்பிச்சிருங்க. ஏன் தெரியுமா? கீழே வேர் பற்றி பிடிச்சிருச்சு, நீங்கள் தானாக விளைய போகிறீங்க. ஆனால் அதுக்கு அடுத்த வருஷம் என்ன தெரியுமா நடக்கும்? கனி கொடுக்கும். தானாகவே உங்களுக்கு என்ன நடந்துடும்? ப்ராசஸ், விதைக்கிறது, அறுக்கிறது, அப்புறம் அந்த திராட்சை செடியை நடுறது. இதுதான் உங்களுடைய 3 வருஷம் முடிஞ்சிருச்சு. 2028 முடிஞ்சிருச்சு. எழுதி வைத்துக்கொள்ளுங்க இருதயத்தில். 3 வருஷம்தான். 3 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ரொட்டீன் லைஃப் வந்துடும். இந்த சொல்லுவாங்க தெரியுமா, 3 வருடம் முடிந்தவுடன் உங்கள் பணம் மல்டிபிள் ஆகி மாதந்தோறும் உங்களுக்கு என்ன வரும்? பணம் வட்டி வந்துட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி நான் சொல்கிறது வட்டி இல்லை, பரலோகமே உங்களுக்காக வரும். அங்கேருந்து வானத்தின் பலகணிகள் உங்களுக்காக வரும். ஆனால் இந்த 3 வருட ப்ராசஸுக்கு முதல் 3 மாதம் அந்த காரியத்தை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அதுக்கு முன்னாடி 3 நாட்கள் நீங்கள் உபவாசிக்கணும். ஒன்றுமே பண்ணாமல் சும்மா அப்படியே உட்காந்துட்டு 3 வருஷம் முடிஞ்சு அவன் சொன்னான் பார்த்தியா, ஒன்றும் நடக்கலை. திரும்ப நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் உங்களை கைவிடவே மாட்டார். அவர் உங்களுக்கு சொன்ன காரியங்களை அப்படியே நிறைவேற்றுவார். தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் முதலாவது நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், ஆண்டவரே இந்த வருஷம் நான் உமக்காக உம்மை சார்ந்து நிற்பேன், நீங்கள் தான் என்கிட்ட பேசணும். மேத்யூ பிரதர் சொன்னார், அவருக்கு வாயிலிருந்து வந்துச்சு, அப்படி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னாலே இங்கே உயருது, இங்கே எழும்புது, அடிச்சிருவார். ஒரு ஆளை என்ன செய்யக்கூடாது? ஒரு தேவ மனுஷனை உயர்த்தாதீங்க. ஏன்னா என்னிடத்தில் பேசக்கூடிய அதே தேவன் உங்களிடத்திலையும் பேசுவார். எங்களுக்கு வார்த்தைகளை தரக்கூடிய இதே தெய்வம் உங்களிடத்திலும் பேசுவார். அவர் உங்களையும் வழி நடத்துவார். அவர் உங்களுக்கு வார்த்தைகளை கொடுப்பார். அவர் உங்களையும் இந்த வருடத்தில் விளைச்சல்களை காண செய்வார். இயேசுவின் நாமத்தினால் இந்த வேர் பாருங்க, 3 காரியம்தான். இந்த வேர் இறுகி பிடிக்கிறது எனக்கு திரும்ப திரும்ப உணர்வுகளில் ஆண்டவர் தந்துட்டே இருக்கார். வேறு 3 காரியத்துக்கு தான் பிரயோஜனப்பட்டது. 1, அது கீழே இறங்கி பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் வேர். 2வது, அந்த வேர் அது வாழக்கூடிய காலத்தில், நல்லா சொல்லுங்க, நான் வாழுற காலத்தில் கனி கொடுக்கணும். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் வாழுற நாட்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு வார்த்தையை தராரு. நீங்கள் உங்கள் பிள்ளைகள் வாழக்கூடிய நாட்களில் உங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருங்க. உங்கள் பிள்ளைகளை அற்புதமாக ஆசீர்வதிங்க. பெற்றோர்கள் நீங்கள் இதை கவனிச்சுட்டு இருக்கிறீங்கன்னா, நீங்கள் வாழுகிற நாட்களில் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். நீங்கள் வாழுகிற நாட்களில் எங்களை ஆசீர்வதிச்சுட்டே இருக்கணும். கேட்டுட்டு இருக்கக்கூடிய நீங்கள், உங்களுக்கு நான் சொல்கிறேன், இந்த வருஷம் நீங்கள் விளைச்சலை பார்ப்பதற்கு உங்கள் குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாக இருங்கள். நீங்கள் விளைச்சல்களை பார்ப்பதற்கு, நீங்கள் முதிர் வயதில் கனி தந்து நீங்கள் புஷ்டியும் பசுமையாக இருப்பதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு உங்கள் பிள்ளைகளை பிளஸ் பண்ணுங்க. உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருங்க. எல்லாவற்றுக்கும் மேலே நீங்கள் வாழ்ந்து செழித்திருந்து கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுக்கிறவர்களாக இருங்க. நீங்கள் ஜெபிக்கும் போது சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வருஷத்தில் நீங்கள் எனக்கு வைத்திருக்கக்கூடிய நன்மைகளை நான் சுதந்திரித்துக் கொள்வதற்கு, நான் கீழே வேர் பற்றி பிடிப்பதற்கு, நான் மேலே கனி கொடுப்பதற்கு, என் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு ப்ராசஸ், ஒவ்வொரு நிலைகளிலேயும் நான் உம்மோடு பிரயாணிப்பதற்கு என் கரத்தை பிடித்து கொள்ளுங்கப்பா. எங்கூட பேசுனீங்கப்பா. இந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது. இந்த வார்த்தை என்னை அடுத்த ஒரு நல்ல முடிவுக்கு நேராய்
திருப்புகிறது என்று சொல்லுகிற எல்லாரும் வேகமா எழும்பலாம். இயேசுவின் நாமத்தினால இந்த புதிய வருட வார்த்தையில ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்து இந்த வருடத்துல நாங்கள் கீழே வேர் பற்றி பிடிக்க செய்து எங்களை மேலே கனி கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவத்துக்கு நேராக நீர் எங்களை கொண்டு வந்திருப்பதற்காய் நன்றி. இந்த 2026 நான் விளைச்சலை தருவேன் என்று வார்த்தையை தருகிறார். இயேசுவின் நாமத்தினால நிறைஞ்ச மனசோடு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால தொலைக்காட்சி வழியாக இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலையும் உங்க பரிசுத்த இரத்தத்தை தெளிக்கிறப்பா. பலகீனங்கள் மாறட்டும், வீண் செலவுகள் மாறட்டும், வீண் அலைச்சல்கள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே எங்களை மறைப்பதற்கு நாங்கள் மறைந்து நின்று உம்மை உயர்த்துவதற்கு எங்களுடைய பெயர், புகழ், படிப்பு, அந்தஸ்து, பணம், எங்களுடைய பின்னணி இது எல்லாத்தையும் நாங்கள் புதைத்து உங்களை மாத்திரம் உயர்த்தி பிடிக்க, உங்களை மாத்திரம் தூக்கி பிடிப்பதற்கு, இயேசுவை மட்டும் தூக்கி பிடிக்க, அவரை மாத்திரம் உயர்த்துவதற்கு ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்தவர்களுடைய முகங்கள் பிரகாசித்ததப்பா. அப்படிப்பட்ட ஒரு பிரகாசத்தை தாங்க ஆண்டவரே. எல்லாரும் ஜெபிக்கலாமா? எல்லாரும் உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. எல்லாரும் உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே எங்க பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால எங்க பிள்ளைகளை ஆசீர்வதியும். எங்க பிள்ளைகளுக்கு நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை தாங்க. எங்க பிள்ளைகளை நன்மையினால நிரப்புங்க. எங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நீர் கணக்கில் எடுத்திருக்கிறீ. எங்க பிள்ளைகளுடைய காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறதே உமக்கு நன்றி அப்பா. விசேஷமாக இந்த தரிசனத்திற்காக, இந்த ஊழியத்திற்காக எங்களோடு பிரயாணப்படக்கூடிய ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நேரத்திலையும் கூட உம்முடைய பரிசுத்த கரம் எங்களை தொடட்டும், உம்முடைய வல்லமை உள்ள நாமம் எங்களை தொடட்டும். இதுவரைக்கும் நாங்கள் கண்டிராத ஒரு மாற்றத்தை நாங்கள் கண்டுகொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. அப்பா நல்ல சுகம், நல்ல பலன், நல்ல ஆரோக்கியத்தை தாங்க, பிரயாண பாதுகாப்பை தாங்க. இந்த பிள்ளைகளுடைய மன விருப்பத்தை என் ஆண்டவர் நிறைவேற்றுங்கப்பா. இந்த வருடத்துல நீங்க வைத்திருக்கக்கூடிய அந்த உன்னதமான கனியை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இவர்களுடைய வாழ்வில கீழே இறங்கி ஆழத்துல வலை போடுவதற்கு, கீழே இறங்கி வருவதற்கு, ஒரு ஸ்டெப்பு கீழே இறங்குவதற்கு, அந்த வைராக்கியத்தை விட்டு, அந்த அகம்பாவத்தை விட்டு, அந்த வீணான பேச்சை விட்டு ஒரு ஸ்டெப்பு கீழே இறங்கி வந்து ஆண்டவரே ஆழத்துக்குள்ளால இறங்குவதற்கு, ஆண்டவரே கீழே வேர் பற்றி பிடிப்பதற்கு ஏற்ற ஒரு அனுபவத்தை, ஒரு வாழ்க்கையை நீர் எங்களுக்கு தந்து விட்டதற்காய் நன்றி. அநேகரோடு நீர் இடைப்பட்டதற்காய் நன்றி. நாங்கள் எந்த சூழ்நிலையில இருந்தாலும், நாங்கள் எப்படிப்பட்ட பலகீனத்தில் இருந்தாலும், எப்படிப்பட்ட பாடுகளுக்கு மத்தியில் நடந்தாலும், எத்தனை பேர் எங்களை அவமானப்படுத்தினாலும் ஆண்டவரே நீங்க எங்க மேல வைத்த கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. நீர் எங்க பிள்ளைகளின் மேல வைத்த தயவுக்கு நன்றி ஆண்டவரே. இது வரைக்கும் ஆண்டவரே மனுஷனுடைய முகத்தை பார்த்தோம். இது வரைக்கும் அப்பா நாங்க எங்க மனுஷர்கள் சிலர் எங்களை பற்றி என்ன யோசிப்பாங்கன்னு நினைத்து கொண்டிருந்தோம். சகோதரனே, உங்கள்ட்ட ஆண்டவர் பேசுற காரியம் என்ன தெரியுமா? மனுஷன் என்ன பேசுவான்னு யோசிக்கிறத விட பரலோகத்தின் தேவன் என்னை குறித்து என்ன நினைப்பார், பரலோகத்தின் தேவன் எனக்காக என்ன வைத்திருக்கிறார், கர்த்தர் உனக்காக பேசிக் கொண்டிருக்கிறார். பரலோகத்துடைய தேவன் உன்மேல வைத்த தயவு, கிருபை, இரக்கம் ஒப்பு கொடுப்பீங்களா? இந்த 2026 நீர் எனக்கு தந்த இந்த வார்த்தைக்காக நன்றின்னு சொல்லுங்க. நீர் என்னோடு பேசினதுக்கு நன்றின்னு சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருப்பதற்காய் நன்றி. கையிட்டு செய்யும் தொழில்களில ஒரு பெரிய மாற்றத்தை தாங்கப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமை எல்லாவற்றையும் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. உலகம் உன்னை உதறி போனாலும், நம்பின உறவுகள் மறைந்து போனாலும், உலகம் உன்னை உதறி போனாலும், நம்பின உறவுகள் மறைந்து போனாலும், உன்னை தேடி வந்தது நான் அல்லவோ, உன்னை தேடி வந்தது நான் அல்லவோ, உனக்காய் மரித்ததும் நான் அல்லவோ, உனக்காய் மரித்ததும் நான் அல்லவோ. உன்னை வாலாக்காமல் தலையாக்குவேன், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன். உன்னை வாலாக்காமல்
தலையாக்குவேன், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன்.